ஓம் சாந்தி 3/8/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 28/3/2006. உலக ஆத்மாக்களை துக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்காக மனதின் சேவையை அதிகப்படுத்துங்கள். நிறைந்தவராக முழுமையானவராக ஆகுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் தன்னுடைய நாலாபுறமும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்ப பெற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானனாக ஆக்கியுள்ளார். கொடுப்பவர் ஒரே ஒருவர் மற்றும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. ஏன்? பாபா அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானன் ஆவார். எல்லையற்ற பொக்கிஷம் ஆகையால் ஒவ்வொரு குழந்தையும் அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே அளவு ஒன்று போலவே கொடுத்துள்ளார். ஆனால் தாரணை செய்பவர்களில் சிலர் அனைத்து பொக்கிஷங்களையும் தாரணை செய்பவர்கள் மற்றும் சிலர் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு தாரணை செய்கிறார்கள். சிலர் நம்பர் 1, சிலர் வரிசைப்படியாக உள்ளார்கள். யார் எவ்வளவு தாரணை செய்து இருக்கிறார்களோ அவர்களின் முகத்தின் மூலம் கண்களின் மூலம் பொக்கிஷங்களின் போதை தெளிவாக தெரிகிறது. பொக்கிஷங்களால் நிரம்பிய ஆத்மா முகத்தின் மூலம் கண்களின் மூலம் நிரம்பியவராக காணப்படுகிறார். எப்படி ஸ்தூல பொக்கிஷத்தை அடைகின்ற ஆத்மாவின் நடத்தை மூலம் முகத்தின் மூலம் தெரிய வருகிறது. அப்போது இந்த அவினாஷி பொக்கிஷங்களின் போதை மகிழ்ச்சி தெளிவாக தென்படுகிறது. நிரம்பிய நிலையின் பெருமிதம் கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கிவிடுகிறது. எங்கே ஈஸ்வரிய பெருமிதம் உள்ளதோ அங்கே கவலை இருக்க முடியாது. அவர்கள் கவலையற்ற எஜமானராக கவலையற்ற ஊருக்கு மகாராஜாவாக ஆகிவிடுகிறார்கள். ஆக ஈஸ்வரிய பொக்கிஷங்களை பெற்ற நீங்கள் அனைவரும் கவலையற்ற மகாராஜாக்கள், கவலையற்ற ஊருக்கு மகாராஜாக்கள். ஏதேனும் கவலை உள்ளதா? கவலை எதுவும் இருக்கிறதா? என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இதை பற்றிய கவலை இல்லை. 3 காலங்களையும் உணர்ந்த நிலையில் நிலைத்திருப்பவர்களாகிய நீங்கள் அறிவீர்கள். என்ன நடந்து கொண்டுள்ளதோ அது அனைத்தும் நல்லது. எது நடக்க இருக்கிறதோ அது இன்னும் நல்லது. ஏன்? சர்வசக்திவான் பாபாவின் துணைவர்கள் நீங்கள். அவரது துணையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமிதம் உள்ளது. பாப்தாதா எப்பொழுதும் நமது உள்ளத்தில் இருக்கிறார் மற்றும் நாம் எப்பொழுதும் பாபாவின் மன சிம்மாசனத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி போதை உள்ளதுதானே. யார் மனதின் சிம்மாசனதாரியாக இருக்கிறார்களோ அவர்களின் எண்ணம் மட்டும் என்ன, கனவிலும் கூட துக்கத்தின் அலை கொஞ்சம் கூட படிய முடியாது. ஏன்? அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்கள். எது நிரம்பியுள்ளதோ அது தழும்புவது இல்லை. ஆக நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் நிரம்பிய தன்மையை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரின் சேமிப்பு கணக்கையும் பாப்தாதா சோதித்து பார்த்தார். அளவற்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளது. ஆனால் என்ன கிடைத்ததோ அந்த பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தி காலி செய்து விட்டனரா அல்லது கிடைத்துள்ள பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகப்படுத்தி இருக்கிறார்களா? எத்தனை சதவிகிதத்தில் ஒவ்வொருவரின் கணக்கில் சேமிப்பாகி இருக்கிறது? ஏனென்றால் இந்த பொக்கிஷம் இந்த சமயத்திற்காக மட்டுமல்ல. இந்த பொக்கிஷம் வருங்காலத்திலும் உடன் செல்லக்கூடியதாகும். சேமிக்கப்பட்டதுதான் உடன் செல்லும். ஆக சதவிகிதத்தை பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்த்தார்? அனைத்து குழந்தைகளும் தங்களது சக்திக்கு ஏற்றார் போல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேவைக்கான பலன் சேமிப்பாவதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அநேக குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்தார். அதிகமாக சேவை செய்கிறார்கள். ஆனால் சேவை செய்ததற்கான பலன் சேமிப்பானதா இல்லையா? அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? சேவை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
மனம், வாயின் மொழி, கர்மணா மூன்றிலும் 100% மதிப்பெண் உள்ளது. மூன்றிலும் 100 சேவை செய்தீர்கள். ஆனால் சேவை செய்யும் பொழுது அல்லது சேவை செய்த பிறகு சுயம் தனது மனதில் தனக்குதான் திருப்தியாக இருக்கிறீர்கள். அதோடு யாருக்கு சேவை செய்தீர்களோ, யார் சேவையில் துணை ஆகிறார்களோ, சேவை செய்பவரை பார்க்கிறார்களோ, கேட்கிறார்களோ, அவர்களும் திருப்தியாக இருக்கிறார்கள் என்றால் சேமிப்பாகிவிட்டது என புரிந்து கொள்ளலாம். தனக்கு திருப்தி, அனைவருக்கும் திருப்தி இல்லை என்றால் சேமிப்பின் சதவிகிதம் குறைந்து விடுகிறது. யதார்த்தமான சேவைக்கான விதி இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம். 3 விஷயங்கள் விதிபூர்வமாக இருந்தால் சேமிப்பு என்பது சொல்லப்பட்டுள்ளது. 1 நிமித்தம் என்ற உணர்வு, 2வது பணிவின் உணர்வு, 3வது மாசற்ற நிர்மலமான சுபாவம், நிர்மலமான வார்த்தை, உணர்வு, பாவனை மற்றும் சுபாவம், சொல். இந்த 3 விஷயங்களில் ஒரு விஷயம் கூட குறைவாக இருந்தால், 1 உள்ளது 2 இல்லை, 2 உள்ளன 1 இல்லை என்றால் அந்த பலவீனம் சேமிப்பின் சதவிகிதத்தை குறைத்து விடுகிறது. ஆக 4 பாடங்களிலும் தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். 4 பாடங்களிலும் நமது கணக்கு சேமிப்பாகி உள்ளதா? ஏன் பாப் தாதா பார்த்தார் அநேகரின் 4 விஷயங்கள் என்ன சொன்னோமோ உணர்வுகள் மற்றும் பாவனை, அதன்படி அநேக குழந்தைகளின் சேவையின் செய்திகள் அதிகமாக உள்ளன. ஆனால் சேமிப்பின் கணக்கு குறைவாக உள்ளது. ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் சோதித்து பாருங்கள். ஞானத்தின் பொக்கிஷம் என்றால் என்னென்ன சங்கல்பம், கர்மம் செய்தீர்களோ அதை ஞானம் நிறைந்தவராகி செய்தீர்களா? சாதாரணமாக ஆகவில்லையே. யோகம் என்றால் அனைத்து சக்திகளின் பொக்கிஷம் நிறைந்து இருக்க வேண்டும். ஆக சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளின் கால அட்டவணையில் சமயத்திற்கு ஏற்றார் போல எந்த சக்தி தேவையோ அந்த சமயமே அந்த சக்தி கட்டளைப்படி இருந்ததா? மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதன் பொருளே எஜமானன் என்பதுதான். சமயம் கடந்த பிறகு சக்தியை யோசித்துக் கொண்டே இருந்து விட்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. சமயத்தில் கட்டளையிடும் பொழுது இமாஜ் ஆகவில்லை, ஒரு சக்தியை கூட கட்டளைப்படி நடத்த முடியவில்லை என்றால் தடையற்ற ராஜ்யத்தின் அதிகாரியாக எப்படி ஆவீர்கள்? ஆக சக்திகளின் பொக்கிஷம் எவ்வளவு சேமிப்பாகியுள்ளது? எதை சமயப்படி காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களோ அது சேமிப்பாகிறது. எனது கணக்கு என்ன என்பதை சோதித்துக் கொண்டே செல்கிறீர்களா? ஏனென்றால் பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது அதிகமான அன்பு உள்ளது. பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். குழந்தைகள் அனைவரின் சேமிப்பு கணக்கும் நிரம்பி இருக்க வேண்டும். தாரணையிலும் நிறைவு. தாரணையின் அடையாளம் ஒவ்வொரு கர்மமும் குணம் நிரம்பியதாக இருக்கும். எந்த சமயம் எந்த குணம் தேவையாக உள்ளதோ அந்த குணம் முகம் நடத்தையில் வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு குணமாவது குறைவாக இருந்தால், உதாரணமாக சரளத்தன்மையின் குணம் கர்மத்தின் சமயத்தில் அவசியமாக உள்ளது. இனிமையின் அவசியம் உள்ளது. வார்த்தையிலோ கர்மத்திலோ சரளத்தன்மை, இனிமை தன்மைக்கு பதிலாக சிறிது ஆவேசம் வந்துவிடுகிறது. அல்லது களைப்பின் காரணத்தால் வார்த்தை இனிமையாக இல்லை, முகம் இனிமையாக இல்லை, சீரியஸாக உள்ளது என்றால் குணம் நிறைவாக இல்லை என சொல்வார்கள் அல்லவா? எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் எனது குணம் எனது குணமாக வெளிப்பட வேண்டும். இப்பொழுது சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுபோலவே சேவை, சேவையில் சேவாதாரியின் அனைத்திலும் நல்ல அடையாளம் தானும் எப்பொழுதும் லேசாக
லைட்டாக மற்றும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள். சேவையின் பலன் மகிழ்ச்சி. சேவை செய்யும் பொழுது மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது என்றால் சேவையின் கணக்கு சேமிப்பு ஆவது இல்லை. சேவை செய்தீர்கள், சமயம் ஒதுக்கினீர்கள், முயற்சி செய்தீர்கள் என்றால் கொஞ்சம் சதவிகிதத்தில் அது சேமிப்பாகும், வீணாகி போய்விடாது. ஆனால் எவ்வளவு சதவிகிதத்தில் சேமிப்பாக வேண்டுமோ அவ்வளவு ஆவது இல்லை. அதுபோலவேதான் சம்பந்தம் தொடர்பின் அடையாளம் ஆசீர்வாதங்களின் பிராப்தி ஆக வேண்டும். யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவரது மனதிலிருந்து உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். மிக நன்று. வெறுமனே வெளிப்புறமாக இல்லை, மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். மனதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் அது மிக சகஜமான முயற்சிக்கான சாதனம். சொற்பொழிவு செய்யாமல் இருக்கலாம், மனதின் சேவையும் கூட அவ்வளவு சக்திசாலியாக இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது புது புது திட்டங்கள் உருவாக்க வராமல் இருக்கலாம். ஆனால் பரவாயில்லை, அனைத்திலும் சகஜமான முயற்சிக்கான சாதனம். ஆசீர்வாதங்களை பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். இதுபோல பாப்தாதா அநேக குழந்தைகளின் மனதின் சங்கல்பத்தை வாசிக்கிறார். அநேக குழந்தைகள் சமயப்படி சொல்கிறார்கள். யாராவது தீய காரியம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பது? அதை பார்த்தால் கோபம் வருகிறது. ஆசீர்வாதங்களை எப்படி கொடுப்போம்? பிறகு கோபத்தின் குழந்தை குட்டிகள் அதிகமாக உள்ளது. ஆனால் அவர் தீய காரியம் செய்தார், அவர் கெட்டவர், நீங்கள் அவரை கெட்டவர் என சரியாகவே புரிந்திருக்கிறீர்கள். இந்த நிர்ணயத்தை நன்றாக செய்தீர்கள், நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் புரிவது என்பது ஒன்று, இன்னொன்று அவரது கெட்ட காரியம், கெட்ட பேச்சுகளை தனது மனதில் நிறைத்துக் கொள்வது. புரிந்து கொள்வது மற்றும் நிறைத்துக் கொள்வது, இதில் வித்தியாசமாகிறது. நீங்கள் புத்திசாலி என்றால் புத்திசாலி ஏதேனும் கெட்ட பொருளை தம்மிடம் வைத்துக் கொள்வாரா? ஆனால் அது கெட்டது. நீங்கள் அதை மனதில் நிறைத்து கொண்டீர்கள். அதாவது நீங்கள் கெட்ட பொருளை தன்னிடம் வைத்துக் கொண்டீர்கள், பாதுகாத்தீர்கள். புரிந்து கொள்வது வேறு பொருள், நிறைத்து கொள்வது என்பது இன்னொரு பொருள். புத்திசாலி ஆவது சரிதான், ஆகுங்கள். ஆனால் நிறைத்து கொள்ளாதீர்கள். இவரோ இப்படிதான், இதை நிறைத்து கொண்டீர்கள். இதுபோல புரிந்து கொண்ட காரியங்களில் வருவது என்பது புத்திசாலித்தனமாகாது. ஆக பாப்தாதா சோதித்து பார்த்தார். இப்பொழுது சமயம் அப்படியே நெருக்கத்தில் வந்துவிடப் போவது இல்லை. நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். அநேகர் கேட்கிறார்கள், கொஞ்சம் சமிஞ்சை கொடுங்களேன். 10 வருடம் ஆகும், 20 வருடம் ஆகும், எத்தனை வருடம் ஆகும்? ஆக பாபா குழந்தைகளிடம் கேள்வி கேட்கிறார். பாபாவிடமோ அநேக கேள்விகள் கேட்கிறார்கள் தானே. ஆக இப்போது குழந்தைகளிடம் பாபா கேள்வி கேட்கிறார். சமயத்தை நெருக்கத்தில் கொண்டு வருபவர் யார்? நாடகம் இருக்கிறது, ஆனால் நிமித்தமாக இருப்பது யார்? உங்களது ஒரு பாடலும் இருக்கிறது. யாருக்காவது விடியல் காத்து இருக்குமா? பாடல் உள்ளதுதானே. ஆகவே விடியலை கொண்டு வருபவர்கள் யார்? விநாசம் செய்பவர்களோ துடித்து கொண்டிருக்கிறார்கள். விநாசம் செய்யட்டுமா, அழிக்கட்டுமா? ஆனால் புதிய உலகின் படைப்புக்கான காரியத்தை செய்பவர்கள் அவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறீர்களா? பழையது அழிந்துவிட்டது, ஆனால் புதிய படைப்பு நடைபெறவில்லை என்றால் என்னவாகும்? அதனால் பாப்தாதா இப்பொழுது தந்தைக்கு பதிலாக ஆசிரியரின் உருவத்தை தாரணை செய்திருக்கிறார். வீட்டு பாடம் கொடுத்துள்ளார் தானே. யார் வீட்டு பாடம் தருகிறார்? ஆசிரியர். கடைசியில் உள்ளது சத்குருவின் பாகம். எனவே தன்னை தானே கேளுங்கள். சம்பன்ன மற்றும் சம்பூர்ண நிலை எதுவரை அமைந்துள்ளது? சப்தத்தை கடந்து செல்வது, சப்தத்திற்குள் வருவது, இரண்டும் சமமாக உள்ளனவா? எப்படி சப்தத்திற்குள் வருவது? எப்பொழுது விரும்புகிறீர்களோ அது சுலபமாக உள்ளதோ அதே போல சப்தத்திலிருந்து விலகி அப்பால் செல்வதும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே நடைபெறுகிறது.
உள்ளதா? ஒரு வினாடியில் சப்தத்தில் வர வேண்டும், ஒரு வினாடியில் சப்தத்தை கடந்து சென்றுவிட வேண்டும். இவ்வளவு பயிற்சி உள்ளதா? எப்படி சரீரத்தின் மூலம் எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அவ்வாறு செல்ல முடிகிறது தானே? அதே போல மனம் புத்தி மூலம் எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே வரவும் போகவும் முடிகிறதா? ஏனென்றால் கடைசியில் யார் ஒரு வினாடியில் எதை விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறாரோ, என்ன கட்டளையிட விரும்புகிறாரோ அதில் வெற்றி பெற வேண்டும். விஞ்ஞானிகளும் கூட இதே முயற்சியை செய்து கொண்டு உள்ளனர். சகஜமாகவும் இருக்க வேண்டும் மற்றும் குறைவான சமயத்தில் நடந்துவிட வேண்டும். ஆக அந்த மாதிரி நிலை உள்ளதா? நிமிடங்கள் வரை வந்திருக்கிறீர்களா? வினாடி வரை வந்திருக்கிறீர்களா? எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? எப்படி? லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஒரு வினாடியில் ஆன் செய்ததும் தனது ஒளியை பரப்புகிறது. அதுபோல நீங்கள் ஒரு வினாடியில் லைட் ஹவுஸ் ஆகி நாலாபுறமும் ஒளியை பரப்ப முடியுமா? இந்த ஸ்தூல கண்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு தொலைதூரம் வரை பார்க்க முடிகிறது, தனது பார்வையை பரப்ப முடிகிறது. அதுபோல நீங்கள் மூன்றாவது கண் மூலமாக ஓரிடத்தில் அமர்ந்தவாறு நாலாபுறமும் வரங்களை வழங்கும் வள்ளல், பாக்கியத்தை வழங்கும் வள்ளலாகி ஒரு பார்வையிலேயே திருப்திப்படுத்த முடியுமா? தன்னை அனைத்து விஷயங்களிலும் சோதித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? அந்த அளவிற்கு மூன்றாவது கண் தெளிவாகவும் சுத்தமாகவும் உள்ளதா? அனைத்து விஷயங்களிலும் சிறிது கூட பலவீனம் இருக்குமானால் அதற்கு காரணம் இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம். இந்த எல்லைக்கு உட்பட்ட பற்றுதல் நான் மற்றும் எனது என்பது உள்ளது. எப்படி நான் என்பதற்காக தெளிவுபடுத்தப்பட்டது, வீட்டு பாடமும் கொடுக்கப்பட்டது. 2 நான் என்பதை முடித்துவிட்டு ஒரு நான் என்பதை வைக்க வேண்டும். அனைவரும் இந்த வீட்டு பாடத்தை செய்தீர்களா? யார் இந்த வீட்டு பாடத்தில் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது, வாழ்த்துக்கள் கிடைக்கும். மிகவும் சிறிது அளவு பேர்தான். இவர்கள் அனைவரின் கைகளை தொலைக்காட்சியில் காட்டுங்கள். மிக சிலர்தான் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்யலாம்? அனைவருக்கும் தங்கள் மீதே சிரிப்பு வருகிறது. நல்லது. 2வது வீட்டுப்பாடமாக இருந்தது கோபத்தை விடுவது. இது சுலபம்தானே? ஆக கோபத்தை யார் விட்டிருக்கிறார்கள்? இவ்வளவு நாளாக கோபப்படவே இல்லையா? இதில் கொஞ்சம் அதிகம் உள்ளனர். யார் கோபப்படவில்லையோ உங்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடமும் கேட்போம். யார் கை உயர்த்தினார்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். நல்லது. அதிகம் உள்ளனர். கோபப்படவில்லையா? எண்ணத்தில் மனதில் கோபம் வந்ததா? பிறகும் வாழ்த்துக்கள். மனதில் வந்தது, வாயினால் கோபத்தை காட்டவில்லை என்றாலும் கூட வாழ்த்துக்கள். மிக நன்று. ஆக நீங்களே முடிவின் கணக்கின்படி பாருங்கள். ஸ்தாபனையின் காரியம் தன்னை நிறைந்தவராக ஆக்குவது மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தியை கொடுப்பது. இது நிறைவடைந்து உள்ளதா? தன்னை ஜீவன் முக்தி சொரூபமாக்குவது மற்றும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியின் ஆஸ்தியை கிடைக்கச் செய்வது. இதுதான் ஸ்தாபனை செய்யும் ஆத்மாக்களின் சிரேஷ்டமான கர்மம். ஆக பாப்தாதா அதனால்தான் கேட்கிறார், அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட ஜீவன் முக்த நிலைக்கு சங்கம யுகத்தில் தான் சென்று சேர வேண்டுமா அல்லது சத்தியுகத்தில் சென்று சேர வேண்டுமா? சங்கம யுகத்தில் சம்பன்னமாக வேண்டுமா அல்லது அங்கேயும் ராஜயோகம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? சம்பன்னமாக இங்கேயேதான் ஆக வேண்டும் அல்லவா? சம்பூர்ணமாகவும் இங்கேதான் ஆக வேண்டும்.
வேண்டும். சங்கமயுக சமயத்தின் பொக்கிஷமும் கூட அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பொக்கிஷம். ஆக யாருக்காகவாவது விடியல் காத்திருக்குமா என சொல்லுங்கள். ஆக பாப்தாதா எதை விரும்புகிறார்? ஏனென்றால் தந்தையின் நம்பிக்கை தீபம் குழந்தைகள்தான். எனவே உங்களது கணக்கை சோதித்து பாருங்கள், நன்றாக சோதித்து பாருங்கள். அநேக குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இப்பொழுதே மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். சத்தியுகத்தில் யார் பார்க்க போகிறார்கள்? யாருக்கு தெரியும்? எனவே சேமிப்பு கணக்கில் இத்தகையவர்களை மனம் போன போக்கில் நடப்பவர்கள் என்று சொன்னாலும் சரி, ஆனந்தமாக இருப்பவர்கள் என்று சொன்னாலும் சரி, இத்தகைய குழந்தைகளை பார்த்தோம், மகிழ்ச்சியாக இருங்கள். மற்றவர்களுக்கும் சொல்கிறீர்கள், என்ன செய்வது? மகிழ்ச்சியாக இருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். பாபாவும் அதைதான் சொல்கிறார். கிடைத்தால் போதும் என திருப்தி அடைகிறீர்கள் என்றால் கொஞ்சத்திலேயே திருப்தியாகி விடுங்கள். அழிய போகும் சாதனங்களின் மகிழ்ச்சி அல்ப காலத்தினுடையதாக இருக்கும். சதா காலத்தின் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு அல்ப கால சாதனங்களின் மகிழ்ச்சியில் இருக்க விரும்புவீர்கள் என்றால் பாப்தாதா என்ன சொல்வார்? சமிஞ்சை கொடுப்பார். வேறென்ன செய்வார்? யாராவது வைரங்களின் சுரங்கத்திற்கு சென்று 2 வைரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலேயே மகிழ்ச்சி அடைந்து விட்டால் அவரை என்னவென்று சொல்வார்கள்? ஆக அதுபோல ஆகக்கூடாது. அதீந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுங்கள். அழியாத பிராப்திகளின் ஊஞ்சலின் மகிழ்ச்சியில் ஆடுங்கள். நாடகத்தில் பாருங்கள். மாயையின் பார்ட் விசித்திரமானது. இந்த சமயத்தில்தான் அது போன்ற சாதனங்களும் வெளிவந்திருக்கின்றன. முதலில் அவை கிடையாது. ஆனால் சாதனங்கள் இல்லாமல் கூட யார் சாதனை செய்தார்களோ, சேவை செய்தார்களோ அவர்களின் உதாரணம் கூட முன்னால் உள்ளதல்லவா? முன்பு இந்த சாதனங்கள் இருந்தனவா? ஆனால் சேவை எவ்வளவு நடைபெற்றது? தரமானவர்கள் வெளிப்பட்டார்கள் அல்லவா? ஆதி ரத்தினங்கள் தயாரானார்கள் தானே. இது சாதனங்களின் கவர்ச்சி. சாதனங்களை பயன்படுத்துவது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் சாதனையை மறந்து சாதனங்களை பயன்படுத்துவது, இதை தவறென்று பாப்தாதா கூறுகிறார். சாதனங்கள் வாழ்க்கைக்கான பறக்கும் கலையின் சாதனங்கள் அல்ல, ஆதாரம் அல்ல. சாதனையே ஆதாரம். சாதனைக்கு பதிலாக சாதனங்களை ஆதாரமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் முடிவு என்னவாகும்? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் முயற்சி மற்றும் அன்பின் செய்தியை பற்றிய கடிதங்கள் பாப்தாதாவிற்கு கிடைத்தன. பாப்தாதா குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து இதை செய்வோம், அதை செய்வோம், இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது என்ன தைரியம் வைத்தீர்களோ, ஊக்கம் உற்சாகம் வைத்தீர்களோ, இதற்கு அடிக்கடி கவனம் கொடுத்து நடைமுறையில் கொண்டு வாருங்கள். இதுதான் குழந்தைகள் அனைவருக்காகவும் பாப்தாதாவின் மனதின் ஆசீர்வாதங்கள் மற்றும் நாலாபுறமும் உள்ள சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் சம்பன்னமாக ஆகக்கூடிய அனைத்து சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சுயத்தை தரிசனம் செய்யக்கூடிய சுய தரிசன சக்கரதாரி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் திட சங்கல்பத்தின் மூலம் மாயையை வென்றவராக ஆகி பாபாவிற்கு முன்னால் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய சேவாதாரி மற்றும் ஞானம் நிறைந்த வெற்றிகரமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் மனப்பூர்வமான பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள் மற்றும் வணக்கம், நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் நம்பர் 1 பெறக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுக. திலாராம் பாபாவிற்கு உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள்தான் பிடித்தமானவர்கள். உலகத்தின் புத்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையான தூய்மையான உள்ளம் இருக்குமானால் நம்பர் 1 பெறுவீர்கள். ஏனென்றால் புத்தி
புத்தியோ பாப்தாதா இவ்வளவு பெரியதாக கொடுத்துள்ளார். இதனால் படைப்பவரை அறிந்து கொள்வதன் மூலம் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்கிறீர்கள். ஆகவே உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில்தான் நம்பர் கிடைக்கும், சேவையின் ஆதாரத்தில் இல்லை. உண்மையான உள்ளத்தின் சேவையின் பிரபாவம் மனது வரை சென்று சேரும். புத்தி உள்ளவர்கள் பெயர் சம்பாதிப்பார்கள் மற்றும் மனம் உள்ளவர்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பார்கள். ஸ்லோகன்: அனைவருக்காகவும் சுபமான எண்ணங்கள் மற்றும் சுபமான விருப்பங்கள் வைப்பதுதான் உண்மையான பரோபகாரம் ஆகும். அவ்யக்த சமிஞ்சை: சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யுங்கள். எந்த குழந்தைகள் பரமாத்மா அன்பில் எப்பொழுதும் மூழ்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு சக்திசாலியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அருகில் வராது என்பது மட்டுமல்ல, ஏறெடுத்து பார்த்தாலும் அதை பார்க்க முடியாது. அவர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு கடின உழைப்பும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி.